இந்தியன் உமன்ஸ் வந்து ஒரு 2-3 விஷயம் மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைனல்ல. கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப் நம்மளுக்கு தான் மக்களே. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம், ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டான ஒரு டீம். ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அதே மாதிரி தே ஆர் வெரி குட் ஃபீல்டிங் டீம். ஓகேங்களா, வேற இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் எப்படி இந்த டோர்னமெண்ட் இருந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ரொம்ப பூரா இருந்தது. கேச்சஸ் ஜென்ரலா அவங்க நிறைய விட்டுட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. தேவையில்லாத ஓவர் த்ரோஸ், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் இந்தியா வந்து ஓரளவுக்கு ஒரு 85-90% கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா கப் நம்மளுக்கு தான் மக்களே. அட் த சேம் டைம் இந்தியாவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூர் நியூ பால்ல நல்லா போடுறாங்க, ஆனா டெத்ல ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் ஒரு பக்கம், கிராந்தி கவுட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்பப்போ தெரியுது. ஒரு விக்கெட் டேக்கரா இருந்தாலுமே 2-3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியல் ஓவர்ல ரன் கொடுத்து இந்தியா தோத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட கூட பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு ஓவர்ல. அதனால அவங்களும் ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும். மத்தபடி இந்தியாவோட பேட்டிங் லுக் ஸ்ட்ராங், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. என்னதான் இருந்தாலுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு மக்களே, இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கமான் கேர்ள்ஸ், விட்டுறாதீங்க, கப்பை தூக்கிட்டு வாங்க.